பாருங்கள் இங்கே வந்தாச்சு. ஆனால் இங்கே ஸ்னோ தான் பாருங்கள். இது இங்கே க்ளோஸாக என்னான்னு தெரியல, யாருமே இல்லை, எதுவுமே இயங்கலை. ஏன்னா வீக் டேஸ் இது. இன்றைக்கி வந்து புதன்கிழமை நாங்கள் வந்தோம். இங்கே எதுவுமே ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை, காருங்களும் இது எல்லாமே பார்க்கிங். இந்த இடம் பூரா பார்க்கிங் ஏரியா. இது ஃபுல்லாக கார் ஃபுல்லாக இருக்கும், ஒரு கார் கூட இல்லை பாருங்கள். இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. நான் நிற்கிற இடம் கூட பார்க்கிங் தான். ஸ்னோ கொட்டி இருக்குது, ராத்திரி கொட்டி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. என்ன அங்கே நம்ம கார் மட்டும்தான் இருக்குது. என்ன ஏன் இல்லைன்னு தெரியல. வீக் டேஸுனாலும் இருக்கணும். ஒருவேளை தேவையான ஸ்னோ இல்லையான்னு தெரியல. இங்கெல்லாம் மேலே வந்து ஸ்கீ பண்ணுவாங்க, அதுக்கு இங்கேருந்து இதிலேருந்து கூப்பிட்டுட்டு போவாங்க பாருங்கள். அங்கே போய் அங்கேருந்து சறுக்கிட்டு வருவாங்க அந்த இடத்துலலாம். ஏன் இல்லை என்னன்னு தெரியல, கேட்போம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கேட்போம். இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இல்லைன்னா இருந்ததுனாக்கா குறைஞ்சபட்ச ஆட்களாவது இருப்பாங்க பாருங்கள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கொஞ்சம் அந்த இது மாதிரி ஸ்கீ மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அங்கேருந்து சறுக்கிட்டு வருவாங்க. இப்படி வருவாங்க இது வரைக்கும். அதுக்கு மேலே போகிறது வேறு இருக்குது. அது இன்னும் அங்கே ஸ்னோ ஆன பிறகு தான் அங்கே மேலே எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்கீ விளையாடுறவங்க அங்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் ஃபுல் ஆகணும் ஸ்னோ. இன்னும் ஸ்னோ ஒருவேளை நான் ஸ்னோ இன்னும் வரணும்னு நினைக்கிறேன், அதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஸ்னோ வந்த பிறகு இந்த நடக்கிற இடத்துல இதெல்லாம் பார்க்கிங்காக இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. சால்ட்டு போட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிடும். இந்த இடத்துலலாம் ஸ்னோவே இருக்காது. ஸ்னோ அங்கெல்லாம் ஃபுல்லான பிறகு ஏன்னா வண்டி நிறுத்துறதுக்காக இங்கே கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்னோ எல்லாம் சால்ட்டு போட்டு கிளியர் பண்ணி வண்டியை வச்சு கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க. நான் நினைக்கிறேன் ஸ்னோ இன்னும் வரணும்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலலாம் அந்த கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அந்த இடம்லாம் கூட ஸ்னோ ஆகிடும். அப்போ தான் அங்கேருந்து வர்றதுக்கு அங்கே போய்ட்டு ஸ்கீ பண்ணுவாங்க. மேலே போகுது பாருங்கள், கம்பமாக போகுது பார்த்தீங்களா, அதில் ஆளுங்க போவாங்க, போய் மேலே போய் விளையாண்டுட்டு வருவாங்க. அந்த காரை மாதிரி அதில் ஏறி போவாங்க. பாருங்கள் அங்கே இதுலேருந்து தெரியுது, அதில் உட்காந்துக்கிட்டு போவாங்க. சரி, ஓகே. ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ் இல்லை, இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம். பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம். இப்போதைக்கு இதை பார்த்துக்குங்க. இங்கே வியூஸ் பாருங்கள், இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு. நார்மலாக பார்க்குறதுக்கு எனக்கு சூப்பராக இருக்குது. இங்கே கேமராவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, நான் கிளாஸ் வேறு போட்டிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் இருட்டாகவே தெரியுது. வெயிலும் நல்ல வெயில் அடிக்குதுங்க, சரியான வெயில். இதுதாங்க அந்த இடம். க்ளோஸ்டு. இங்கே தான் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு போகணும். டிக்கெட்ஸு, ஜாக்கெட்ஸு, என்ன அதுக்காக ஸ்னோ ஷூஸு, ஸ்கீ வாங்கணுன்னா அதுவும் எல்லாம் வாங்கிட்டு போகிறது. இது பாருங்கள், ஸ்னோ கொட்டி கிடக்குது பாருங்கள் ஸ்னோ. ஓய்யோ, ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. நான் கூட புழக்குன்னு போகணும்னு நினச்சி கையால் அடித்தேன், கை வலிக்குது எனக்கு.
சில இடத்துல வருது, சில இடத்துல பாருங்க பாருங்க கல் மாதிரி ஆகிடுச்சு. சில இடத்துல வரும் ஸ்லோ ஈஸியாக. இந்த மாதிரி கையை வலிக்குது. பாருங்க எல்லாமே க்ளோஸுடு. ஓப்பனாக இருந்தாக்கா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கே எல்லாம் கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக இருக்கும். இல்லை அங்கே இருக்க பாருங்கள், கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லாகி கீழே ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அங்கேயும் பார்க்கிங் இருக்குது. அங்கேயும் நிறுத்திக்க சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா அங்கேருந்து நம்ம நிறுத்திட்டு வர வேண்டியது நடந்து. இப்போ ஒரே ஒரு வண்டி கூட இல்லை, எங்கள் வண்டியை தவிர எதுவுமே இல்லை பாருங்கள், க்ளோஸுடு. சரிங்க, நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து அடுத்து. இங்கே திறந்துருந்தாக்க நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எதாவது செய்கிறத காட்டலாம், நம்மளும் சேர்ந்து செய்யலாம். எதுவும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இங்கேருந்து இங்கே ஒரு மேலே இருந்து பார்க்கறதுக்காக கொஞ்சம் ஏறி இந்த வியூ பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு வரும்போது சொன்னேன், இன்னொரு ஸ்னோ மவுண்டன் இருக்குது இங்கே நார்த் ஐலண்ட்லன்னு. அது பேர் தரானக்கின்னு. அங்கே தெரியுதான்னு பாருங்கள். அங்கே ஒரு ஸ்னோ மவுண்டன் தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க வந்து தரானக்கி மவுண்டன். இங்கேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி தெரியல. அங்கே நான் போயிருக்கேன், அங்கே ஒரு 4-5 தடவை போயிருக்கேன். அது ஒரே ஒரு மவுண்டன் மட்டும்தான் இருக்கும், நேராக கூம்பு மாதிரி இருக்கும். தாய்லாந்தில் உள்ள கோயிலுங்க இருக்கும் பாருங்கள், புத்தர் கோயிலுங்க, அந்த மாதிரி ஒரே கூம்பாக அப்படி போகும். அது தனி மலை. இங்கே வந்து ஸ்னோ மவுண்டன் ஒரு பெரிய அளவில் இருக்குது, அது ஒரே ஒரு மலை தான் அது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து தெரிஞ்சு பாருங்கள், தெரியுதாங்க ஒரு மலை, அதுவும் ஸ்னோ மவுண்டன் தான். தரானக்கி அது இங்கேருந்து தெரியுது. நான் தெரியாதுன்னு நினச்சேன், அவ்வளோ தூரத்துலேருந்து தெரியுதுங்க. அது ஒரு நாளைக்கு போகும். அங்கே தெரியுது பாருங்கள் மவுண்ட் தரானக்கி. மேகத்துக்கு மேலே தெரியுதுங்க, மேகம் அதுக்கு மேலே தெரியுது அந்த மவுண்டன், ஸ்னோ மவுண்டன். அது இங்கேருந்து 200-300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே வந்து சீசனலுங்க. நான் இன்றைக்கி ஜூலை 4th ஜூலை தான் ஆரம்பிக்குது. அங்கே கேட்டேன் நான், அங்கே அவங்க ஸ்டாஃப்கிட்ட, அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட. 1 ஜூலை தான் 4th ஜூலை தான் ஸ்டார்ட் ஆகுதான் ஆக்டிவிட்டீஸ் உள்ளது. இந்த இதெல்லாம் ஓப்பன் ஆகுதான். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு. ஒஹாக்குனேலேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. கிளம்பி தெர்மல் பூல் போகலாமா அப்படி இல்லை காட்டேஜ் போயிடலாமான்னு ஒரு யோசனை. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க, அதனால் காட்டேஜ் போயிடலாமான்னு ஒரு யோசனை இருந்துகிட்ருக்கு. எப்படின்னு இப்போ போகிற வழியில் தான் பார்க்கணும். இங்கே ஒரு தெர்மல் பூல் இருக்குது ஆன் த வே, அதுக்கு ஒரு வேளை போக முடிஞ்சால் அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் கிளம்பி போகலாம் அப்படின்னு இருக்கோம். இன்றைக்கி காட்டேஜ் போயிடலாம். அப்படி இங்கே பாருங்கள், ஆடுங்க பாருங்கள்,
எவ்வளோ ஆடுங்க பாருங்கள். ஆடுகளுக்கு அந்த பக்கம் அந்த இதில் வந்து பேட்டக்கில் வந்து மாடுங்க இருக்குது பாருங்க. அந்த கருப்பு மாடுங்க இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் அது தனியாக அந்த பக்கம் மேய்ச்சல் கொடுத்துருக்காங்க. இது ஆடுங்க. நான் வண்டியை ஓரமாக நிறுத்தியிருக்கேன், அதனால் உங்களுக்கு காற்று சவுண்டு ரொம்பயா இருந்தாலும் இருக்கும். நம்ம தொங்காரீரோ ஒஹாக்குனையில் வந்து வந்தோம் பார்த்தீங்களாங்க. வந்து இந்த மலையை சுற்றி போகும்போது நம்ம அப்படியே போனோம். இப்போ இந்த பக்கமாக வரோம் சுற்றி. ஆக்சுவலி இந்த மலை ஃபுல்லாக சுற்றி வர்ற மாதிரி இந்த பக்கமாக வந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். நம்ம திருப்பி காட்டேஜ் போகிற வழியில் அந்த பூல் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பூல், அந்த வழியாக போகும்போது தான் இந்த மலையை சுற்றி போக போகிறோம். இருக்கு பாருங்கள், அந்த மலையில் தான் நம்ம அந்த இது வரைக்கும் ஏறிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள். அதுவும் வந்து மவுண்ட் ரொப்பி தொங்காரீரோ. அது மவுண்ட் தொங்காரீரோ. இது மவுண்ட் ரொப்பிகோ. இப்போ நம்ம இப்போ சுற்றி அந்த ரோடு அப்படி வந்தோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ திருப்பி இந்த பக்கம் வந்திருக்கோம். ஏன்னா அந்த மலையை சுற்றி வரோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு முன்னாடி வந்து அந்த பக்கமாக எடுத்தோம் மலையை. இப்போ வந்து இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், மலையை சுற்றி வந்துட்டோம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பக்கம் இந்த மலை, அந்த பக்கம் இன்னொரு மலையே தெரியும். பாருங்கள், அங்கே ஒரு மலை தெரியும் பாருங்கள் ரோட்டுக்கு. அந்த பக்கமும் லேசாக ஸ்னோ. இது ஆக்சுவலி இந்த மலைகள் வந்து கிரேட்டர், அதாவது எரிமலைகள். இதெல்லாம் இது வந்து எரிமலை. இப்போவும் எப்போ வேணாலும் இதாகலாமா இந்த எரிமலை. இப்போயும் வந்து எனி டைம் லேசாக சமைக்க கொடுத்துட்டு வருமா, அப்படி இல்லாமல் சமைக்க கொடுக்காம கூட வந்து வெடிக்கலாமா. அந்த மாதிரி உள்ள எரிமலையா அது. அந்த மாதிரி வந்தாக்கா லாவாவோ, அந்த லாவானா எரிமலை குழம்பு அதெல்லாம் வர்ற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு திடீர்னு ஆளுங்க ட்ராக்கிங் இருக்குது சுற்றி மலையை சுற்றி நடக்கிற பாதை நடக்கிறவங்களுக்காக. அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்ததுனாக்கா அங்கங்கே ஹட்டு வச்சுருக்காங்க, சேஃபாக போய் இருந்துக்கிற மாதிரி. அந்த மாதிரி அதனால் இந்த எரிமலைகள் இதெல்லாம் அதை பார்த்தா நல்லா தெரியும் பாருங்க, அது எரிமலை தான் அப்படிங்கிறதுக்கு. அது மேலே அப்படி கூம்பாக போய் மேலே நடுவில் அந்த குழி மாதிரி இருக்கும் பாருங்க, அதுலேருந்து தான் வெளியாக வருது. இதில் வந்து அங்கே இருக்குது அது அதே மாதிரியே. இது சின்னது, அதில் வந்து கரெக்டாக ரவுண்டு தெரியுது. இங்கேருந்து அது பெரிய இது மவுண்ட் ரொப்பிகோ. அது வந்து மவுண்ட் தொங்காரீரோ. 3 மலை இருக்குது இங்கே ஆக்சுவலி. இதே மாதிரி ஸ்னோ மூணு மலையில் ஸ்னோ ஆகும். நம்ம போனது இந்த மலை மவுண்ட் ரொப்பிகோ தான். அந்த சைடில் போயிட்டு வந்தோம். இப்போ இந்த சைட்லேருந்தும் ஒரு பாதை இருக்குது, அது நம்ம போகலை. ஏன்னா இன்னும் சீசனே ஆரம்பிக்கலை, வேண்டியதில்லை அப்படின்ட்டு வந்தாச்சு. இது பார்த்து நம்ம இங்கே காட்டேஜ் போகிற வழியில் இருக்குது தெர்மல் பூலு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே பார்த்தாலும் புகையாக தெரியுதா? இது பூமியிலேருந்து வர்றது இந்த தெர்மல் இது கந்தக ஆக்சைடு. அது இங்கே அந்த தெர்மல் பூலுக்கு வந்திருக்கும். பூலுக்கு நாளைக்கு போகிறதா இருந்தது, அந்த நீச்சல் குளத்துக்கு தெர்மல் பூலுக்கு. இது ஒன்று, இதுக்கு நாளைக்கு இங்கே வர்றதா அங்கே போயிடுறதான்னு இருக்குது. இதுக்கு இங்கே வந்திருக்கோம், அந்த வேலை இருந்தது, அதனால் இங்கே வந்திருக்கோம். இதில் போய் குளிக்கலாம். அந்த இதில் ஒரு 50 மினிட்ஸ் குளித்தோம்னாலே நமக்கு டயர்ட் ஆகிடும். பாருங்கள், 5:30 தான் ஆகுது. இப்போ இருட்டாயிடுச்சிங்க. பாருங்கள், மணி வந்து 5:30 தாங்க ஆகுது. இருட்டாயிடுச்சு, நல்லாவே இருட்டாயிடுச்சு. இது லைட் வெளிச்சங்கிறதால இருக்குது. 5:30 தான் ஆகுது மணி. அதனால் இப்போ வேண்டாம், குளிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நாளைக்கு பார்த்துக்கோம். இன்றைக்கி காட்டேஜ் போயிடலான்ட்டு இருக்கேன். ஓகேங்க, டுடே பாய்.